ஹலோ வணக்கம். சேலத்திலிருந்து சுகர்நாடி ஜோதிடர் ஆசிரியர் பேராசிரியர் ஏஜேஎன் எம்கேஎஸ் அஸ்ட்ரோலஜி பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட சகோதர சகோதரிகளுக்கும் சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆராய்ச்சி பண்ணுறவர்களுக்கும் ஜோதிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கும் எம்கேஎஸ் அஸ்ட்ரோலஜி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதேபோல் வரும் 1ஆம் தேதி 1/1/2025 வரும் புதன்கிழமை புதிய யுகம் சேனலில் 12 ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் இருக்கும், அரசியல்வாதிகளுக்கு 12 ராசிகளும் என்ன பலன் சொல்ல போகுது, 2025 வருங்காலம் இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்கும், அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும், உலக மக்களுக்கு எப்படி இருக்குன்னு புதிய யுகம் டிவியில் பேசியிருக்கிறேன். 1/1/2025 புதன்கிழமை 10லேருந்து 12 மணிக்குள்ளே போடுவாங்க. மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். அதில் மிக அற்புதமாக ராசி பலன் சொல்லியிருக்குது, அது பார்த்துங்க. அடுத்து அனைவருக்கும் இன்னொரு தடவை அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். சரி, நம்ம அஸ்ட்ரோ டிவியில் வாரம் ஒரு வீடியோ போட்டுருக்குறோம். நம்ம பார்த்து ஒரு அதிசயமான ஜாதகங்கள்லாம் நம்ம நோட்டில் எழுதி வச்சு போர்டில் போட்டு அது எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் சுகர்நாடி என்ன சொல்லுது, சுகர்நாடியுடைய சூட்சம பலன் என்னங்கிறத நம்ம விளக்கிட்டு வரோம். இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு நோட்டு போட்டு அந்த நோட்டில் எழுதிங்க, போர்டில் போட்டுருக்கிறது கிரகம் தெரியுதுன்னு பாருங்க. தெரியலன்னா நான் சொல்கிறேன். 22/12/1977 5:45 AM சென்னை. இது ஒரு 5 ஜாதகம். விருச்சிக லக்கணம், லக்கணத்தில் சுக்கிரன் மாந்தி, 2ல் குரு புதன் சூரியன், 5ல் கேது, 6ல் சந்திரன், 8ல் குரு வக்கரம், குரு வக்கரம், 9ல் செவ்வாய் வக்கரம், 10ல் சனி வக்கரம், 11ல் ராகு. லக்கணத்துக்கு 2ல் குரு வக்கரம். இந்த வக்கரத்தை உங்கள்கிட்ட 2 தடவை 3 தடவை சொல்கிறீங்க, கொஞ்சம் மனசில் வச்சுக்கிங்க. இந்த வக்கரம் எதுக்கு வக்கரம்னு போடுறாங்க, எதுக்கு வக்கரம் ஆகுது, இதுக்கான பலன் அதுதான் முக்கியமாக பார்த்துக்கணும். இது ராசி கட்டம் நம்ம சொல்லிவிட்டு. இப்போ ராசி கட்டம் நவம்ச கட்டம் பார்த்தீங்கன்னா கும்ப லக்கணம். அதுக்கு 2ல் சுக்கிரன், 3ல் சூரியன் புதன், 5ல் சனி ராகு, துலாலில் மாந்தி, தனுசில் சந்திரன் செவ்வாய் குரு கேது. நவம்ச கட்டம் வந்துருச்சு. பிறந்த காலத்தில் சூரிய திசை 5 வருஷம் 3 மாதம் 9 நாள். அடுத்தது சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, இப்படி ஓடிட்டே இருக்கும் அந்த ஜாதகனுக்கு. 77னா இப்போ 48 வருஷம் ஆச்சு. இந்த ஜாதகம் நம்மகிட்ட கொடுக்குறாரு, கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. நம்ம இப்படி ஜாதகத்தை பார்த்தோன்னா நம்ம சுகர்நாடி சொல்லிடலாம் இல்லையா, பார்த்தோன்னே சொல்லிவிடலாம். இந்த ஜாதகனுக்கு திருமணம், குடும்பம், பொருளாதாரம், குழந்தை குட்டி இதெல்லாம் எதுவுமே ஆகாது, ஒத்து வராதுங்க. உங்களுக்கு திருமணமே கிடையாதுங்க. ஏங்க இப்படி சொல்கிறீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் இந்த ஜாதகனுக்கு உங்களுக்கு திருமணம் இருக்காது, குழந்தை குட்டி இருக்காது, குடும்பம் இருக்காது, அதேமாரி பூர்வ புண்ணியமும் இருக்காது அப்படின்னு நாம் சொன்னோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறீங்களா, அவர் ஜாதகம் முழுக்க தெரியும். அவர் சொல்கிறார், ஏங்க 5ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி லக்கணத்துலேயும் 2லேயும் தானே இருக்குதுன்னார். அது உங்கள் ஜோதிட வழக்க பழக்கம். 7ஆம் அதிபதி லக்கணத்தில் இருந்தால் அருமையான மனைவின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறார் அவரும். அது பாரம்பரிய ரூல், அது நீங்கள் வச்சிங்க. அந்த ரூல் நான் தப்பு சொல்ல மாட்டேன். 2ஆம் அதிபதி லக்கணத்தில் தானே இருக்குது, 2ல் தானே இருக்குது, அது உங்கள் பழக்கம். எங்களுக்கு அதெல்லாம் வேலை செய்யாது. நான் சொன்னது என்ன சொன்னேன்னா, திருமணம், குடும்பம், பொருளாதாரம், பூர்வ புண்ணியம் இருக்கான்னு சொன்னேன். ஆமாங்க, நீங்கள் சொன்னது உண்மை, அப்படியே இருக்குது. எது இல்லை, 48 வருஷம் ஆகுது, இன்னும் கல்யாணம் இல்லை, குடும்பம் இல்லை, குழந்தை குட்டி இல்லை, வாரிசுன்னு யாரும் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, நான் மட்டும் தனியாக தான் இருக்கிறேன் அப்படின்னாரு. தனியாக தான் இருக்கணும், இந்த ஜாதகம் தனியாக தான் இயங்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, தொழில் எப்படி இருக்குன்னு கேட்டார். தொழில் எப்படி இருக்கும், தொழில் என்ன மாதிரியான தொழில் செய்வோம் அப்படின்னு கேட்டார். தொழிலுமே இப்போ டவுன் ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, தொழிலும் டவுன் ஆயிடுச்சுன்னார். என்ன மாதிரியான தொழில் செய்யணும், நமக்கு தான் சுகநாடி சொல்லி கொடுத்ததில்ல. 3, 9, 10 ராகு தொடர்பு இருந்தால் சினிமா. அப்போ நமக்கு இந்த லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி யார், சனி பகவான்.
அந்த சனி பகவானுக்கு திரிகோணத்தில் 9-10 கூட தொடர்பு. விருச்சிக லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி சனி பகவான் 10 இருக்கிறார். அப்போ 3 குடத்துக்கு போயிடுச்சு. அந்த சனிக்கு திரிகோணத்தில் சனிக்கு வச்சிங்க, சிம்மத்தில் சனி கை வச்சிங்க, அதுக்கு 5ல் சூரியன், அவர் 10ஆம் அதிபதி, 9ல் சந்திரன், 9ஆம் அதிபதி, சனி 10ல், 10ஆம் அதிபதி தொடர்பு, 3, 9, 10 தொடர்பு. ராகு 10ஆம் பார்வையை சூரியனை பார்த்துருச்சு. அப்போ ஒரு ஜாதகத்தில் 3, 9, 10 ராகு பிறந்த சினிமா. அவர் அது இன்னொன்று சினிமா துறையில் எந்த மாதிரியே இருப்பேன் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இவருங்க சினிமா துறையில் நம்ம மிகப்பெரிய சினிமா துறையில் ஒரு அற்புதமான ஒளிப்பதிவாளர் பாலு மகேந்திரா, ஸ்டில் ரவி, இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவரு ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அப்போ இந்த ஸ்டில் ரவிங்கிறவர் தான் ஒளிப்பதிவாளர். ஒளிப்பதிவாளர் வந்து வீடியோ கேமரா தான் எடுப்பாங்க. கேமரா எப்படி இயற்கையான இடத்துலையா, அந்த கேமரா எல்லாம் காதலன் எப்படி பண்ணுவாங்கன்னு அது ஒளிப்பதிவாங்க. அந்த ஒளிப்பதிவாளருக்கு கீழே 5 பேர் வேலை செய்வாங்க, 10 பேர் வேலை செய்வாங்க. அதில் ஒருத்தர் இவர் இந்த ஜாதகம் ஃபோட்டோ பிடிக்கிறது, ஃபோட்டோ பிடிச்சி ஆல்பம் பண்ணுறது, ஆல்பம் பிடிச்சி அந்த போஸ்ட் ஓட்டுறாங்கல்ல, அந்த வேலை இந்த ஜாதகனுக்கு, இந்த நம்ம சொன்னோமே இந்த ஜாதகனுக்கு ஆல்பம் ஃபோட்டோ பிடிச்சி ஆல்பம் பண்ணுறவர். அப்போ இந்த ஜாதகன் சீமத்துக்கு வந்துட்டாரா. ஆனால் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. தற்சமயம் இப்போ தொழிலும் டம்மி ஆயிடுச்சு. தொழிலும் பலன் இல்லைங்கிறார். தொழிலும் பலன் இல்லை, குடும்பம் இல்லை, குழந்தை குட்டி இல்லை, அப்பம்மா இல்லை, ஆறும் இல்லை, தனியாக தான் தனியாக தான் இருக்கிறீங்கன்னா ஆமான்னு விட்டார். எப்பவுமே இந்த தனியாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, லக்னாதிபதி எந்த லக்கணத்துக்கும் லக்னாதிபதி தனித்து நிற்கக்கூடாது, ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருக்கணும், அல்லது ஒரு கிரகம் பார்த்தாச்சு இருக்கணும். இப்போ லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் 9 போய் வக்கரம் தனிச்சு நின்று நேசமாயிட்டார். அந்த செவ்வாய் நின்றது புதன் அஸ்தமாயிட்டார். அப்போ லக்னாதிபதி தனிச்சு தான் இருக்கணும். சரி, இப்போ ஜாதகனுக்கு திருமணம், குடும்பம், குழந்தை குட்டி, தொழில் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது இந்த வக்கரம்னு நிறைய போய் சொன்னோம் பார்த்தீங்களா. இது வரைக்கும் எந்த நூல்கள்லையோ எந்த யூடியூப் சேனல்லையோ ஜோதிட சக்கரவர்த்தி, ஜோதிட பிஹெச்டி பண்ணணும்னு சொல்கிறாங்களே, அவர்களெல்லாம் சொல்லாத ஒரு ரகசியம் சொல்கிறேன் கேட்டுங்க. 2 வக்கர கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்க்கக்கூடாதுங்க. 2 வக்கர கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்தா 2 ஆதிபத்தியம் பலம் போயிடும். இப்போ இதில் வக்கரம் யார் யார்? குரு வக்கரம், புதன் வக்கரம். புதனும் குருவும் வீடு பரிவர்த்தனை. ஆனால் வக்கரம் பெற்று பார்த்ததுனால தான் 2 ஆதிபத்தியம் கெட்டு போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குரு வக்கரம், புதன் வக்கரம், குருவும் புதனும் நேருக்கு பார்த்தது வீடு பரிவர்த்தனை. இப்போ புதன் பலனை இழந்துடுறார், முழுக்க பலனை இழந்துடுறார். புதன் சூரியனோட அஸ்தங்கமாயிட்டார். ஒரு பாயிண்ட் வச்சுக்கங்க. அடுத்த லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி யார்? சுக்கிரன். அந்த சுக்கிரன் லக்கணத்தில் சுக்கிரன் புதன் அஸ்தங்கம். லக்கணத்துக்கு 7 கூட பலன் இழந்துருச்சா. திருமணம் இயற்கையாக பொண்ணு பார்த்து, பொண்ணு வீட்டார் 10 பேர், மாப்பிள்ளை வீட்டார் 10 பேர் பார்த்து பொண்ணு பார்த்து கோயில் கட்டுறான், கல்யாணம் படத்தை தாலி கட்டுறான், வீட்டிலேயே தாலி கட்டுறான். அந்த பலம் போயிடுச்சு. அடுத்தது 7ஆம் பாவம் பலன் இழந்தால் கூட 2ஆம் அதிபதி பலன் இருந்தால் குடும்பம் நடத்திக்குவோம். எது பொண்ணு எங்கேயும் போகிற வழியில் வர வழியில் வச்சு குடும்பம் நடத்திக்குவோம். இப்போ 2ஆம் அதிபதி வக்கரம் 8ல் போய் வக்கரம் ஆயிடுச்சா. வக்கர கட்டம் பிறகு பார்த்துருச்சா. வக்கரமாகி அந்த குரு பார்த்துருச்சு. 2ஆம் போச்சு. 16ஆம் அதிபதி அதுவும் வக்கரமாகி பலன் இழந்துருச்சு, அஸ்தங்கமாயிடுச்சு. இப்போ 2, 7, 11 போயிடுச்சு. ஒரு ஜாதகத்தில் 2, 7, 11 பலன் இழந்தால் திருமணம், குடும்பம், குழந்தை குட்டி இருக்காது.
5ஆம் அதிபதி குரு. அந்த 5ஆம் அதிபதி மறைஞ்சி வக்கரமாகி ஒரு வக்கர பார்த்தனால குழந்தை பார்த்து இல்லை. லக்னாதிபதி 9ல் வக்கரமாகி நேசமாயிட்டார். அவர் நின்ற நட்சத்திராதிபதியும் பலன் வந்துருச்சு. லக்னாதிபதி தனியாக தான் வாழணும். அடுத்து 5ஆம் இடம் நல்லா கவனமாக எடுத்து எழுதிங்க. ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவம் பலன் இழந்தால் கிரக பலமும் தெய்வ பலமும் இல்லை, சப்போர்ட் இருக்காது. பங்காளி பைத்தாளி இல்லை, மாமச்சன் இல்லை, யாருடைய சப்போர்ட் இருக்காது. ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி பலனை இழக்கக்கூடாது. 5ஆம் அதிபதி தான் அம்மன் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஒரு பாவத்தில் 24 காரகம், அது 2 உடைச்சா 28 காரகம். அதில் உயிர்காரகம் எது, பொருள்காரகம் எதுக்குன்னு சுகநாட்டில் சொல்லியிருக்கிறோம். அப்போ 5ஆம் பாவத்தை பலன் இழந்தால் பூர்வீக சொத்து இருக்காது, முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் இருக்காது, பேர் இருக்காது, புகழ் இருக்காது. 5ஆம் பாவம் செல்லங்க, அன்புங்க, பாசங்க. நம்ம தான் சொல்லிக்கிறோம். 5ஆம் பாவம் குழந்தை மேலே வைக்கிற அன்பு. குழந்தையாக இருக்கும்போது ஊரில் உலகத்தலைவர்கள் எடுத்து கொஞ்சுவாங்க. அந்த குழந்தை மேலே அன்புக்கு அதிகமாக இருக்கும். அந்த குழந்தை வளர வளர புகழாயிரும், பேர் புகழோடு இருக்கும். 5ஆம் அதிபதிக்கு கெட்டு போயிட்டால் குழந்தை யாரும் எடுத்து கொஞ்ச மாட்டாங்க, அப்பா மேலே கொஞ்ச மாட்டாங்க. 5ஆம் பாவம் தான் அன்பு, பாசம், அம்மன், பக்தி, நீதி, நேர்மை, தர்மம், முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம், இதெல்லாம் இல்லாத போயிடுச்சு. அப்போ இந்த 5ஆம் பாவம் கேட்டால் பங்காளி பைத்தாளியும் இருக்க மாட்டான், பூர்வீக தொட்டு வெளியில் போயிட்டார். இப்படி ஓடிட்டு இருக்குது அவருடைய ஜாதகத்தில். நல்லா ஆய்வு பண்ணிக்கணும். லக்னாதிபதி எக்காரணத்தை கொண்டும் தனிச்சு இருக்கக்கூடாது. ஏதோ 2 கிரகத்தோடு சேர்ந்து இருக்கணும், அல்லது பார்த்தாச்சும் இருக்கணும். லக்னாதிபதி தனிப்பட்ட முறையில் இருந்தால் தனித்து தான் வாழ்வார்கள். 5ஆம் அதிபதி பலமாக இருந்தால் தான் நம்மளுக்கு பேர் புகழ், சொந்த பந்தம், சாதிஸ்தானம், குலதெய்வம், அருள்வாக்கு, கிரகப்பலம், தெய்வப்பலம், இதெல்லாம் நமக்கு நன்மையாக இருக்கும். 5ஆம் இடம் பலன் இருந்தால் நம்ம போயிடுவாங்க. இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் கேதுக்கால், கேது புதன்கால், புதன் பலன் இருந்துச்சு, அப்பா இல்லை. சந்திரன் 6ல் போயிடுச்சு, சந்திரன் உட்காந்து சூரியன்கால், சூரியன் கேதுக்கால், கேது புதன்கால் பலன் இருந்துச்சு, அப்பா இல்லை, அம்மா இல்லை, சப்போர்ட் இல்லை. இந்த ஜாதகத்தில் அவர் கேட்டார், எனக்கு கூட பிறந்தவங்களாம் எப்படி இருப்பாங்க, என்ன நல்லா இருக்கணும். இந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி சனி தான் பாவத்துக்கு 8க்கு போயிடுச்சு. சனி வக்கரமாயிடுச்சு. சனி உட்காந்து கேதுக்கால், கேது புதங்கால், உனக்கு பின்னாடி தங்கச்சியோ தம்பியோ இல்லைப்பாண்ணே. ஆமாங்க, இல்லைன்ட்டார். ஒரு அக்கா இருக்குதாண்ணே. ஆமாங்க, அவங்க அந்த அக்காவுக்கும் திருமணம் இல்லை, அதுக்கும் குழந்தை குட்டி இல்லைண்ணே. என்னங்க பிடிச்ச? ஆமாம், உங்கள் அக்காவுக்கு குழந்தை குட்டி இல்லை, திருமணம் இல்லை, அதுக்கு இல்லை. அதுக்கு மேலே ஒரு அண்ணன் இருப்பார், அந்த அண்ணனுக்கு என்ன குழந்தை குட்டி குடும்பம் இருப்பார். சரி, அக்காவுக்கு குழந்தை குட்டி இல்லைன்னு சொன்னோம்ல, அது எப்படி எடுக்கிறது கணக்கு? சந்திரனை மையமாக வைங்க. சந்திரன் தான் மூத்த அக்கா. லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி அன்னை. இப்போ சந்திரன் எங்கே இருக்குதோ லக்னமாக போடணும். அப்போ அந்த லக்னத்தை மேச லக்னம் போட்டிங்கன்னா 7ஆம் அதிபதி 8க்கு போச்சு, 2ஆம் அதிபதி 8க்கு போச்சு, அது நின்று பல இலக்கு போச்சு. அப்போ அக்காவுக்கு குழந்தை குட்டியில் திருமணமே இல்லை. என்னங்க சந்திரனை போய் அக்கா? ஆமாம், திருமணம் ஆகிற வரைக்கும் சுக்கரன் தங்கை, திருமணம் ஆகிட்டா அத்தை. சந்திரன் உயிர்காரகத்தை எடுத்த தாய், மூத்த சகோதரன் சந்திரன் தான் அக்கா. பகலில் பிறந்தவங்களுக்கு சூரியன் அப்பா, இரவில் பிறந்த சனிதான் அப்பா. இந்த சூட்சமெல்லாம் விதிமுறைகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் ஆண்டு அனுபவித்து பார்க்கணும். நிறைய விதிமுறை இருக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா இந்தமாரி விதிமுறைகளை வேணும். எந்த ஒரு ஜாதகத்திலையும் லக்னாதிபதி பலன் இழக்கக்கூடாது, 7ஆம் அதிபதி பலன் இழக்கக்கூடாது, 2ஆம் அதிபதி பலன் இழக்கக்கூடாது, 5ஆம் அதிபதி பலன் இழக்கக்கூடாது. லக்னாதிபதி பலன் இழந்து, 7ஆம் அதிபதி பலன் இழந்து, 5ஆம் அதிபதி பலன் இழந்து, 2ஆம் அதிபதி பலன் இழந்து, 3ஆம் அதிபதி பலன் இழந்தால் சன்னியாசி சாதகம். எல்லாம் நிறைய பேர் 10ஆம் பாவத்தில் இருக்கிறாங்க, நிறைய இருந்தால் சன்னியாசிங்கிறாங்க. அதெல்லாம் வேறு. இன்னும் தோட்டமாக போனால் 1, 3, 5 பலன் இழந்த சன்னியாசி.
லக்னம் பலமாக இருக்கணுங்க. லக்னம் பலம் இல்லாத போய் என்ன பண்ணுறது? சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். சுவர் இல்லைன்னா சித்திரம் எப்படி எழுதுவீங்க? சுவர்னா லக்னம். லக்னம் பலமாக இருக்கணும், ராசி பலமாக இருக்கணும், லக்னம் நின்ற நட்சத்திரம் பலமாக இருக்கணும். அப்போ தானே பலன் அதிகம், கூடுதலான பலன் கிடைக்கும். இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி 9ல் போய் புதன் கால் அஷ்டமாதிபதி கால், அந்த அஷ்டமாதிபதி நேசமாயிட்டார். எந்த போய் பலம் இருக்கும்? இந்த ஜாதகம் பிறந்தா வாழ்க்கையில் ரொம்ப 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 டவுன். எப்படி சினிமா துறைக்கு போனார்? சினிமா துறையில் போய் முகம் காட்ட மாட்டார். இந்த கேமராமேன், ஃபோட்டோ பிடிக்கிறீங்க, எடிட்டிங் நிறைய பேர் இப்போ முகம் காட்ட மாட்டாங்க. கதாநாயகன் வில்லன் தான் முகம் காமிப்பாங்க. 3, 9, 10 ராகு தொடர்பு வந்து சினிமா துறையில் ஏதாவது துறையில் போயிடுவாங்க. ராகு தாங்க ஃபோட்டோ பிடிக்கிறது. ராகு 11 ராகு உட்காந்த கால் சந்திரன் கால், அந்த சந்திரன் சூரியன் கால். அந்த ராகு சூரியனை பார்க்குது, அதனால தான் போட்டான். ஜீவனம் பண்ணுறாரு. அப்படி தான். சொந்த வீடு இருக்குதா? சொந்த வீடு எங்களுக்கு இருக்கா? வாகனம் உண்டா? கார் உண்டா? 4ஆம் அதிபதி படம் நடந்தால் எந்த வீடாவது, சொத்தாவது, சுகமாகுது. 4ஆம் அதிபதி சனி பகவான் வக்கரம் பெற்றார். அவர் சனி கேதுக்கால் கேது, புதன்கால் புதன் அஸ்தம் பெற்றார். சொந்த வீடு இல்லை, சொந்த கார் இல்லை. ஜீவனம் ஓடுது, பொழப்பு ஓடுது. ஜீவனம் ஓடுது, பொழப்பு ஓடுது. எவ்வளோ தான். எந்த ஒரு ஜாதகத்திலையும் 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 போகக்கூடாது. 6, 8, 12 கூட கால் வாங்கக்கூடாது. 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நேசம் அஸ்தகம் பெறக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்தால் இந்த சொந்த நிலம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து பத்து இருக்காது. ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி பலம் பெற்றிருக்கணும். இப்போ இதே விருச்சிக லக்னம், 4ஆம் அதிபதி சனி பகவான் 10ல் இருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை, 10ல் இருக்கிறார். 10வது கேது காலில் இருக்கிறார். கேது லக்கணத்தில் உச்சமாக இருந்தால் அவருக்கு வீடு, வண்டி, வாகனம், ஆடம்பரம், அசைம்பரம், சொத்து நிறைய கூடிக்கிட்டே இருக்கும். 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் வண்டி, வாகனம், ஆடம்பரம், அசைம்பரம், சொத்து நிறைய இருக்கும். புதன் தான் காலிமனை பிளாட்டு. புதன் பலமாக இருந்தால் பிளாட்டு வாங்கி போடுவாங்க. செவ்வாய் பூமி காரகன். செவ்வாய் பலமாக இருந்தால் நிலப்பலம் 10 ஏக்கரை, 20 ஏக்கரை, 50 ஏக்கரை வாங்கி போடுவாங்க. அப்போ 4ஆம் அதிபதி பார்க்கணும், செவ்வாயை பார்க்கணும், புதனை பார்க்கணும். இது 4 அவுட்டுன்னா எதுவுமே கிடைக்காது. அதேமாரி வாகனம், நான் 3 பேருக்கு வாகனத்தை கொடுத்துருக்குறாங்க நம்ம சித்த ஞானிகள் மகான்கள். சுக்கரனுக்கு காரு, பஸ்ஸு, 2 வீலர், மனிதர்கள் ஏறி செல்லும் வாகனம். சனி பகவான் கனரக வாகனம், செவ்வாய் பகவான் விவசாய வாகனம். இவங்க நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் நட்பு பெற்றிருந்தால் வண்டி, வாகனம், ஆடம்பரம், அசைம்பரம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். இப்படி 4ஆம் அதிபதியும் பார்க்கணும், புதனை பார்க்கணும், செவ்வாயை பார்க்கணும். வாகனக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி, வாகனம், ஆடம்பரம், அசைம்பரம், சொத்து பத்து இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். இந்தமாரி ஒவ்வொரு விதிமுறையும் நாம் வந்து அழகாக பார்க்கலாம். இப்போ சுகநாடி தான் உலகம் ஃபுல்லாக கையாளுறாங்க. கோயம்புத்தூரில் ஒருத்தர் நல்ல நேரம் நாகராஜன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நம்ம மாணவர், நம்மளோட ஜாதகம் கற்றுக்கிட்டாரு. அவர் மெட்ராஸ் போய் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துருக்கிறாரு. ஒரே நாள் 5 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. உலகம் ஃபுல்லாக போயிடுச்சு ஒரே நாள். இது வரைக்கும் ஒரே நாளில் சப்ஸ்கிரைப் அதிகமானது நல்ல நேரம் நாகராஜுக்கு தான். 5 லட்சம் பேர் தாண்டிருக்குது. அந்த சுகநாடி பற்றி அவ்வளோ தெளிவாக எடுத்து பேசிட்டார். அதே போல் திருநெல்வேலியில் நம்மளுடைய மாணவர் தான் நெல்லை சிவகுமார் ஐயா வந்து சுகநாடியில் அற்புதமாக ஜோதிடம் சொல்கிறார். அந்த ஏரியா அவர் கவர் பண்ணிட்டார். அவர்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்துட்டு சரின்னு தான் போகணும், பின்னாடி தான் போகிறாங்களாம். நீதிபதி, கலெக்டர், தாசில்தார், கோடீஸ்வரன், அவர் சொல்கிறார் பெரிய பெரிய ஆளுங்களாம் இப்போ தாங்க சுகநாடி பார்த்து தாங்க வராங்கன்னு. அதுமாதிரி ராணிப்பேட்டையில் நம்ம மாணவர் தான் பாலாஜி ராமன். அவரும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஜோதிட சுகநாடியில் ஜோசியம் பார்க்குறாரு. பொள்ளாச்சியில் நம்ம உதயகுமார், சுப்பிரமணியம், இதுபோல் எல்லா ஊர்லேயுமே
நம்ம சுகர் நாடியெல்லாம் கற்றுக்கிட்டு போய் அனைவருமே சுகர் நாடியில் அற்புதமாக ஜோசியம் சொல்கிறாங்க. அவங்களுக்கும் தினம் 10 பேர் 15 பேர் ஜோசியம் பார்க்க வராங்க. அவங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அனைவருமே யூடியூப் சேனலில் சுகர் நாடி விதி போட்டுட்டுருக்கிறாங்க. சுகர் நாடியில் ஜோதிடம் அற்புதமாக சொல்லலாம், தெளிவாக சொல்லலாம். ஒரே ஒரு பேப்பர் ராசி கட்டம் நவம்ச கட்டம் டேட் ஆஃப் பர்த்து திசைபத்தி இருந்தால் போதும், பார்த்தோன்னு சொல்லிவிடலாம். சுகர் நாடியில் தெளிவாக ஜோசியம் சொல்லக்கூடியது ஒரே உலகத்தில் சுகர் நாடி. அப்படி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.